Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹவுலா பின்த் ஹக்கீம் அஸ்ஸுலமியி ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேள்விப்பட்டேன், இதா நஸல அஹதுக்கும் மன்சிலன் ஃபல்யகுல் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக. உங்களில் யாராவது ஒருவர் வெளியூர்களுக்கு செல்வார்களேயானால் அந்த ஊருக்கு சென்றவுடன் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக என்று அவர் சொல்லிக் கொள்ளட்டும். ஏனென்றால் فإنه لا يضره شيء حتى يرتحل منه. அவர் அந்த ஊரிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்ற வரையிலும் அவருக்கு எதுவும் எந்த தீங்கும் செய்யாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பொதுவாக நம்மில் சிலர் வெளியூர்களுக்கு நாம் செல்வோமே ஆனால் அங்குள்ள தண்ணீர் சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாது, அங்குள்ள இயற்கை சிலருக்கு ஒத்துக்கொள்ளாது. சளி பிடித்துக் கொள்ளும், காய்ச்சல் வரும், இருமல் வரும், நோய்கள் தொற்றிக் கொள்ளும். ஒரு வேலையை முடிப்பதற்காக செல்லக்கூடியவர்கள் அந்த வேலைகளை முடிக்காமலேயே திரும்பிவிடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். எத்தனையோ இளைஞர்கள் படித்துவிட்டு பட்டங்களை பெற்றுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அங்கு சென்றால் ஒன்று அவர்களுக்கு அங்குள்ள சீசன் ஒத்துக்கொள்ளாது, அல்லது தண்ணீர் ஒத்துக்கொள்ளாது, அல்லது உணவு ஒத்துக்கொள்ளாது, அல்லது யாராவது அங்கே இவர்களுக்கு தீங்கு செய்வார்கள், கெடுதி செய்வார்கள், வேலை செய்ய விடாமல் தடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட பல சோதனைகள் ஏற்படும். ஆனால் இவர்கள் அந்த ஊருக்கு சென்றவுடன் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக, முழுமையான அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்த அனைத்து படைப்பிடங்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற துவாவை அவர் ஒரு தடவை ஓதிவிடுவாரேயானால் அங்குள்ள தண்ணீர், அங்குள்ள உணவு, அங்குள்ள சீதோசனம் எல்லாமே அவருக்கு ஒத்துக்கொள்ளும். சென்ற காரியத்தை இலக்கை அடைந்து விட்டுதான் இவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி அதே புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகின்றார். யா ரசூலல்லாஹ், மா லகீது மின் அக்ரபின் லதகத்னி அல் பாரிஹா. நேற்று இரவு ஒரு தேள் என்னை கொட்டிவிட்டது, அதனால் அந்த விஷம் என்னுடைய உடம்பில் ஏறி நான் கடுமையான வேதனைக்கு ஆளாகிவிட்டேன் என்று முறையிடுகின்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அம்மா லவ் குல்த ஹீன அம்சைத அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக லம் ததுர்ருக. நீ மாலை நேரத்தை அடைந்தவுடன் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக என்ற துஆவை ஓதி இருக்க கூடாதா? ஓதி இருந்தால் ஒரு தேள் அல்ல பல தேள் உன்னை கொட்டினாலும் உனக்கு எந்த விதமான கெடுதியும் ஏற்படும்.
அதுக்காண்டி இந்த துவாவை வந்து தேடி கொடுக்கலமே கையை வைக்க கூடாது, பாம்பு வாயிலுமே கையை வைக்க கூடாது. துவாவை ஓதிட்டோம், அல்லாஹ் காட்டி ஓதிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னாங்க. ஓதனா எதுவும் கெடுதி செய்யாது என்ற நம்பிக்கையோடு நான் ஓதிவிட்டேன். அந்த ஓதுதலுக்கு பின்னால் ஒரு பாம்பு கடித்தாலும் சரிதான், ஒரு தேல் கொட்டினாலும் சரிதான், அது விஷம் ஏறினாலும் கூட இவருக்கு மரணம் வரையிலும் வரக்கூடிய அந்த தீங்குகள் எதுவுமே ஏற்படாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். காலை நேரத்தில் ஓதினா மாலை வரையிலும் பாதுகாக்கும், மாலை நேரத்தில் ஓதினால் காலை வரைக்கும் பாதுகாக்கும். சிறு குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, காலை மாலை ஓதி அவர்கள் மீது நாம் ஓதிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அனுபவிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.